ஒரு சிறுபான்மை சமூகத்தினுடைய அரசியல் தலைமை சிறுபான்மை சமூகத்தை காப்பாற்றுகின்ற அல்லது அதை பாதுகாக்கின்ற ஒரு அரசியல் செய்ய வேண்டுமே தவிர சொந்த சுயலாப டீல்களுக்காக மாத்திரம் அரசியல் செய்கின்ற வரலாற்றை தான் ரவுஃப் ஹக்கீம் செய்திருக்கிறார். 2020ஆம் ஆண்டு அப்படியான ஒரு கருத்தை நீங்கள் முன்வைத்ததற்கும் 2022ஆம் ஆண்டு கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கும் அந்த ஆட்சியில் இருந்து கொண்டு அந்த ஆட்சியை கவிழ்த்து மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று அங்கு நடத்திய சூதாட்டம்தான் முஸ்லிம்களை ஒரு பாரிய கேள்விக்குறியாக பெரும்பான்மை மக்களிடத்தினுடைய அரசியலிலே பார்க்க வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு ஏற்பட்டது. முஸ்லிம் காங்கிரஸுக்கு ஒரு சாபக்கேடாக இருக்கின்ற ஒருவரை கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கட்சியை மறுசீரமைப்பதற்கான நடவடிக்கைகளை ஏன் மேற்கொள்ளவில்லை என்பதுதான் கேள்வி. மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு இல்லையில்லாத எப்படியும் ஏமாற்றலாம் என்று பச்சை பொய்யை சொல்லுகிற ஒரு தலைவன் என்று சொல்வதற்கு கூட அசிங்கமாக இருக்கு. ரவுஃப் ஹக்கீம் சமூகத்துக்கு செய்கின்ற துரோகத்தையும் நாட்டுக்கு செய்கின்ற துரோகத்தையும் பார்த்திருக்கின்ற யதார்த்தத்தை நாங்கள் சுட்டிக்காட்டாமல் இனிமேலும் இருக்க முடியும். இலங்கையை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட விடயங்கள் பேசுபொருளாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த தேர்தல் தொடர்பான விடயங்கள் தான் ஆங்காங்கே பேசப்பட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக தற்போது ஆளும் கட்சிகளாக இருக்கின்றவர்கள் அதிகளவாக சொல்லுகின்ற ஒரு விடயமாகவே இருக்கிறது. ஒரு சில அமைச்சர்களுடைய கருத்துக்களை காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலாக நடைபெறப் போகிறது என்பதான கருத்துக்களை காணக்கூடியதாக இருக்கிறது. மறுபுறத்திலே பார்க்கின்ற வேளையிலேயே ஆளும் கட்சிகள் அதாவது குறிப்பாக பொதுஜன பெரமுனவில் இருக்கின்றவர்களுடைய கருத்துக்களை பார்க்கின்ற வேளையிலேயே பொது தேர்தலுக்கு தான் நாங்கள் முன்னோக்கி செல்ல போகிறோம் அல்லது நாடாளுமன்றம் கலைக்கப்பட போகிறது என்பதான கருத்துக்களும் நிலவிக் கொண்டுதான் இருக்கிறது. எனவே நாடாளுமன்றம் கலைக்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பான பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக கூர்ந்து ஆராயப்பட்டுக் கொண்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்ற வேளையிலே மாகாணங்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை பேச வேண்டிய தேவையும் எங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பேசலாம். வணக்கம் நேயர்களே, சமர்க்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய சமர்க்களம் நிகழ்ச்சியிலும் கடந்த வாரங்களைப் போலவே வழமை போலவே ஒரு அரசியல் பிரதிநிதியை அழைத்து வந்து நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை கேட்பது வழமையாகவே இருக்கிறது. எனவே அதே போலதான் இன்றைய நாளிலும் ஒரு பன்முகப்பட்ட ஒரு அரசியல் பிரதிநிதியை அழைத்து வந்திருக்கிறோம். தற்போது அவர் அரசியல் பிரதிநிதி என்பதை தாண்டி இன்னும் ஒரு அங்கத்திலே அங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே பல்வேறுபட்ட பதவிகளை குறிப்பாக ஒரு இலங்கையை பொறுத்தவரையிலே ஒரு சிறுபான்மையின குழுவை சேர்ந்து மாகாண அமைச்சராக, அதே நேரம் முதலமைச்சராக, அதே நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, தற்போது ஆளுநராக இருக்கின்ற ஒருவரை தான் நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கிறோம். நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம். நசீர் அகமட் அவர்கள் தான் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். ஆளுநராக இப்பொழுது பதவியேற்றிருக்கிறார். அவர் பதவியேற்று வழங்குகின்ற முதலாவது செவ்வியாக இந்த செவ்வி இருந்திருக்கிறது. எனவே நாங்கள் அவரை வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். தேங்க்யூ. வணக்கம். மிகுந்த வேலைப்பழுக்களுக்கு மத்தியில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு நன்றி. நாங்கள் நேரடியாகவே கேள்விகளுக்குள்ளே சொல்லலாம். நான் சொன்னது போலவே பல பதவிகளை பார்த்தாகிட்டது. மாகாண அமைச்சராக இருந்து, முதலமைச்சராக இருந்து, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து, அமைச்சராக இருந்து, இப்பொழுது ஆளுநராக இருக்கிறது. எப்படி பார்க்கிறீர்கள் இவை? எல்லாமே மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய இடங்களாகத்தான் நான் பார்க்கிறேன். அது என்னுடைய பார்வையில் எந்த பொறுப்பை வகித்த போதிலும் மக்களுக்கு அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றிய ஒரு மன திருப்தியுடன் நான் ஒவ்வொரு இடத்திலிருந்து வந்த வரலாற்று நினைவுகள் தான் எனக்கு இருக்கிறது. ஆகவே எந்த பதவி என்பது முக்கியமல்ல, யார் அந்த பதவியில் இருக்கிறார் என்பது தான் முக்கியம். எந்த பதவி என்பது முக்கியமல்ல என்பதை தாண்டி இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் கேட்கலாம். குறிப்பாக இந்த வடமேல் மாகாண ஆளுநராக நீங்கள் பதவியேற்றிருக்கிறீர்கள். இந்த பதவி வழங்கப்படுவதற்கு முன்னர் அங்கே லக்ஷ்மன் யாபா ஆளுநராக பதவியேற்றிருந்தார். அவரை வேறு ஒரு இடத்திற்கு ஆளுநராக மாற்றம் செய்துவிட்டு உங்களை அந்த இடத்தில் பதவியேற்றப்படுகிறது. அப்படியான ஒரு தேவைப்பாடு நசீர் அகமட்டிடமிருந்து ஏன் ஏற்படுகின்றது? குறிப்பாக என்னுடைய பார்வையிலே நான் ஏற்கனவே கூறியது போன்று எந்த பதவி வகித்த போதிலும் அந்த பதவியை சரியாக நாட்டுக்காக மக்களுக்காக நிறைவேற்றிய ஒரு விடயம். ஆகவே அதை விளங்கிய அரசியல் தலைமைகள் என்னை பொறுத்த வரைக்கும்
அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய மக்களுக்காக ஒரு பொறுப்பை கொடுக்கின்ற போது அதை சரியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து எந்தவித இன வேறுபாடுகளுக்கு அப்பால் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றுகின்றேன் என்ற ஒரு நம்பிக்கை அந்த தலைமைகளுக்கு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சுற்றாடல் அமைச்சராக பதவியேற்ற போது அந்த அமைச்சு பதவி என்கின்ற சுற்றாடல் அமைச்சு என்கின்ற ஒரு விடயம் இந்த நாட்டுக்கே பொதுவாக தெரியாத ஒரு அமைச்சாக இருந்தது. அங்கு அந்த கணித மைனிங் என்கின்ற ஒரு விடயம் அதற்கான ஒரு ப்ரோக்ராம் இல்லாத ஒரு விடயமாகவே தென்பட்டது. அதே போன்று சுற்றாடல் அமைச்சிலே எத்தனையோ விடயங்கள், எத்தனையோ நாடுகளுடன் தொடர்பு கொண்டு பல நிதி வளங்களை கொண்டு வரக்கூடிய ப்ரொஜெக்ட்ஸ்களை, ப்ரோக்ராம்களை நாங்கள் உருவாக்கியிருந்தோம். ஆகவே நாட்டுக்கு அது தேவைப்பட்ட ஒரு விடயம் என்பதை அதிமேதகு ஜனாதிபதி அவர்களும் குறிப்பாக மற்ற எல்லா அரசியல் தலைமைகளும் விளங்கியிருந்தார்கள். ஆகவே எனக்கு என்னுடைய பதவி பறிக்கப்பட்ட போது அது ஒரு என்னுடைய பார்வையிலே என்னை விட மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு துரதிஷ்டம், நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு விடயம் என்று தான் நான் கூறுகிறேன். நான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவன். மக்கள் எனக்கு ஜனநாயக ரீதியிலே வாக்களித்து மக்களினுடைய நலனுக்காகத்தான், மக்களுடைய பிரச்சனைகளை, மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மாத்திரமல்ல, நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக எங்களுடைய பங்களிப்பை சரியான முறையிலே செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அரசாங்கத்திலே அங்கம் வகித்தோம். அரசாங்கத்தில் ஒரு அமைச்சு பதவியை பெற்று மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக. உங்களுக்கு தெரியும், நாடு இருந்த நிலைமை, நாடு எவ்வாறான ஒரு பாரிய சவால்களுக்கு முகம் கொடுத்திருக்கின்ற வேளையிலே எங்களை தியாகம் செய்து அதற்கு எங்களால் என்ன பங்களிப்பு செய்ய முடியுமோ அதை செய்வதற்காகத்தான் நாங்கள் இணைந்திருந்தோமே தவிர வேறு எந்த ஒரு சுய லாபங்களுக்காகவும் அல்ல. அதற்காக இரவு பகலாக நான் வேலை செய்ததும் உண்டு. பல பாரிய திட்டங்கள் உங்களுக்கு தெரியும். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி உலகளாவிய மகாநாடு ஒன்று, இந்த மைனிங் சம்பந்தப்பட்ட மகாநாடு இந்த நாட்டிலே இடம்பெற இருந்தது. அது நான் போனதற்கு பின்பு அதை மகாநாட்டை பற்றி எந்தவித விடயங்களும் செய்ய முடியாமல் ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட ஃபாரின் கம்பெனிஸ், பல நாடுகள் இந்த நாட்டுக்கு வருகை தர இருந்தார்கள். ஆகவே நாடு ஒரு கஷ்டமாக இருக்கின்ற நிலைமையிலே எவ்வாறு எங்களுடைய டார்கெட்டாக $5 பில்லியன் இந்த நாட்டுக்கு முதலீடாக கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையிலே என்னுடைய வேலை திட்டங்களை எடுத்துச் சென்றோம். 2023ஆம் ஆண்டு அந்த மகாநாட்டிலேயே குறைந்தது $1 பில்லியன் முதலீட்டை நாங்கள் கைச்சாத்திடுவதற்கான வழிவகைகளை செய்திருந்தோம். ஆகவே இதெல்லாம் நாட்டுக்கு ஏற்பட்ட இழப்பே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏற்பட்ட ஒரு இழப்பு அல்ல. உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பல்ல என்பது போல இன்னொரு விடயத்தை நாங்கள் கேட்கலாம். இந்த நசீர் அகமட் அவர்களுக்கு ஆளுநர் பதவி என்கின்ற ஒரு விடயம் வருகின்ற பொழுது அதிகளவாக பேசப்பட்டது கிழக்கு மாகாணத்திற்கான ஆளுநராக நியமிக்கப்படுவீர்கள் என்பது. ஆனால் நீங்களும் அதை எதிர்பார்த்தீர்களா, அல்லது கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் பதவி என்பது நழுவி போய் இப்பொழுது வடமேல் மாகாணத்துக்கு மாற்றப்பட்டதை நினைத்து ஏதாச்சும்? என்னுடைய பார்வையிலே நாங்கள் முதலமைச்சராக இருந்தபோது உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே யாருமே ஆட்சி செய்ய முடியாத அளவுக்கு முஸ்லிம் காங்கிரஸும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஐக்கிய சுதந்திர கூட்டமைப்பும் மக்கள் சுதந்திர கூட்டமைப்பும் அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சியும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஆட்சியை நல்ல முறையிலே எந்தவித முரண்பாடுகளும் இல்லாமல் நடத்தி காட்டியிருந்தோம். பல வேலை திட்டங்களை, 10 வருட வேலை திட்டங்களை கூட நாங்கள் உருவாக்கியிருந்தோம். ஆகவே துரதிர்ஷ்டவசமாக அவ்வாறான வேலை திட்டங்கள் நாங்கள் ஆட்சியிலிருந்து சென்றதன் பின்பு அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருக்கின்ற அமைச்சர்கள் எம்பிமார் நிறைய மக்களுக்காக வேலை செய்த வரலாற்றை நாங்கள் மிகவும் கண்ணியமாக, கௌரவமாக அவர்களை அந்த வேலை திட்டத்தை நாங்கள் மக்களுக்கு கொண்டு சேர்த்த முறையை நாங்கள் மதித்தவர்களாக இருந்தோம். உங்களுக்கு தெரியும், பலவிதமாக எங்கெங்கெல்லாம் நிதியை கொண்டு வந்து எங்களுடைய வேலை திட்டங்களை இந்த குறுகிய 2 வருட 8 மாத ஆட்சிக்குள் நாங்கள் பல வேலை திட்டங்களை கிராமமாக
எங்கும் எந்தவித முரண்பாடுகளும் இல்லாமல் தமிழ் அமைச்சர் ஒரு சிங்கள பாடசாலைக்கு அல்லது முஸ்லீம் பாடசாலைக்கு போவதும், முஸ்லீம் அமைச்சர் சிங்கள பாடசாலைக்கு தமிழ் பாடசாலைக்கு போவதுமாக ஒரு 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 நல்லிணக்க உறவை மாத்திரமல்ல பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். என்னுடைய பார்வையிலே நாங்கள் ஆரம்பித்த எந்த வேலையும் 2017 அக்டோபர் 30 மாகாண சபை கலைந்ததிலிருந்து இன்று வரைக்கும் அவ்வாறான எந்த வேலை திட்டங்களும் நடந்து முடிந்ததாக தெரியவில்லை. ஆகவே மாகாண சபைகள் இல்லாதொழிக்கப்பட்டிருக்கிற வேளையில் நாங்கள் அதை பற்றி பேச வேண்டும். இல்லாதொழிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் ஒரு ஆளுநர் என்கின்ற ஒரு பதவி நிச்சயமாக ஒரு எல்லா அதிகாரங்களையும் உள்ளடக்கிய ஒரு பதவி. அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்று தெரிந்த ஆளுநருக்கு நிச்சயமாக பயன்படுத்தலாம். அது கிழக்கு மாகாணத்திலே கிடைக்கப்பெற்றிருந்தால் மாகாணத்திலே நாங்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறிப்போம். என்னுடைய முதலாவது கனவாக இந்த எல்லா மந்திரிமாரையும் உடனடியாக அழைத்து பழைய வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன். ஆகவே அது இன்னும் அது முடியாத ஒரு விடயம் அல்ல. அது நிச்சயமாக சில வேளை அவ்வாறான மாற்றங்கள் இடம்பெறுகின்ற போது அந்த வேலை திட்டங்களை நிச்சயமாக செயற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சரி, இந்த விடயங்களுக்கு அப்பால் தற்போது கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநராக இருக்கிற செந்தில் தொண்டமான் அவர்களினுடைய செயற்பாடுகள் திருப்தி அளிக்கிறதா? நான் ஒரு ஆளுநருடைய செயற்பாட்டை பற்றி இங்கு பேசுவதற்கு நானும் ஒரு ஆளுநராக இருக்கிற ஒரு விடயம். ஆனால் எங்களுடைய மாகாணத்தில் இன்று நான் பாரம் எடுத்ததன் பின்பு உடனடியாக 4000 பட்டதாரிகளுக்கு 30 ஜூன் மாதத்துக்கு முதல் அப்பாயின்மெண்ட் கொடுக்கின்ற டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி போட்டு நேற்று அதை நிர்ணயித்து போட்டு தான் இங்கே வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். அதாவது வடமேல் மாகாணத்திலே ஏறத்தாழ 4000 பட்டதாரிகள் 30 ஜூன் மாதம் அதற்குள் நியமனம் கொடுக்கின்ற திகதியை நிர்ணயித்து விட்டு மாகாணத்திலே இன்று வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அத்தனை விடயங்களும் சில இடங்களிலே பரீட்சைகள் செய்யப்பட வேண்டும், எக்ஸாம் செய்யப்பட வேண்டும், அதுக்குள் தெரிவு செய்யப்பட வேண்டும், பிளேஸ்மெண்ட் போடப்பட வேண்டும், எல்லாவற்றையும் 30 முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் ஆகவே அவ்வாறான நிகழ்வுகள் மாகாணத்திலே நாங்கள் நடத்தி காட்டியிருக்கிறோம். கடந்த முறை மாகாணத்தில் இருக்கின்ற போது இன்று எத்தனையோ கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஆசிரியர்கள் வடமேல் மாகாணத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஆட்சி செய்த போது குறிப்பாக காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ஸ் இன்று எங்களுடைய மாகாணத்திலே உள்ள ஆசிரியைகள் வெளிமாகாணத்துக்கு போடப்பட்ட போது நாங்கள் எல்லோருமாக பாரிய சவால்களை முகம் கொடுத்தது மட்டுமல்ல, பாரிய போராட்டங்களை நடத்தி அத்தனை ஆசிரியர்களையும் நாங்கள் மாகாணத்துக்கு கொண்டு சென்றோம். அதே போன்று பட்டதாரி ஆசிரியர்களும் நாங்கள் அன்று நியமித்திருந்தோம். HNDயை பட்டதாரிகளுக்கு உள்வாங்குவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்திருந்தோம். இன்று கூட வடமேல் மாகாணத்தில் அது செய்யப்படாத ஒரு விடயமாக இருக்கிறது. அதை செய்வதற்கான அனுமதியை வழங்குவதற்காக இன்று நடவடிக்கை எடுத்துவிட்டு தான் இங்கு வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். அதே போன்று அதிபர்கள் நியமிக்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் அந்தந்த பாடசாலைகளுக்கு அமுல்படுத்தாமல் இருக்கப்பட்ட ஒரு விடயத்தை கடந்த செவ்வாய்க்கிழமையை உத்தரவிட்டு அது புதன்கிழமைக்குள் கெசட் பண்ணப்பட வேண்டும் என்ற உத்தரவை விட்டு இன்று ஏறத்தாழ 125க்கு மேற்பட்ட அதிபர்கள் வருகிற கிழமைக்குள் வடமேல் மாகாணத்திலே நியமிக்கப்படுவார்கள். ஆகவே நான் ஏற்கனவே கூறியது போன்று பதவி என்கின்ற விடயம் யார் பதவியில் இருக்கின்றார் என்பதை பொறுத்து தான் இருக்கின்றதே தவிர கதிரைகள் ஒன்றுதான். அதே நேரத்தில் இந்த கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் பதவி பற்றி பேசப்படுகின்ற பொழுது நசீர் அகமட்டிற்கு கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் பதவி வழங்கப்படாததற்கு அல்லது இப்பொழுது அவரை அங்கு நியமிப்பதற்கு எதிராக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஏற்பட்டதாக சில கருத்துக்கள் இருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அது நிச்சயமாக அது ஆளுநர் பதவிக்காக மாத்திரமல்ல, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைமை குறிப்பாக என்னுடைய அமைச்சு பதவி
எடுத்த போதும் யாராவது கிழக்கு மாகாணத்தில் இருந்து ஒரு அமைச்சு அந்தஸ்து அல்லது ஆளுநர் எடுப்பதாக இருந்தால் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவருக்கு அதை சகித்துக்கொள்ள முடியாது. அவரால் முடியுமாக இருந்தால் அவராக ஒரு கிழக்கு மாகாண உதாரணத்துக்கு ஹரீஸ் இருக்கிறார். அவர் அரசாங்கத்துடன் சேர்ந்து ஹரீஸுக்கு அல்லது கிழக்கு மாகாண ஒரு எம்பிக்கு அமைச்சர் அந்தஸ்தை அவராக எடுத்துக்கொள்ள முடியுமாக இருந்தால், அவருக்கு அந்த மனநிலை இருக்குமாக இருந்தால், அந்த பக்குவம் இருக்குமாக இருந்தால் அதை அவர் செய்து காட்டட்டும். ஆகவே முதலமைச்சர் தந்தபோது கூட அவர் என்னை முதலமைச்சர் அவர் தரவில்லை. நாங்களாக மாகாணத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆதரவை எடுப்பது என்பது ஒரு பாரிய ஒரு விடயம். அவர்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்றால் அது என்னுடைய கடந்த கால செயற்பாடுகள், விவசாய அமைச்சராக இருந்தபோது ஏற்பட்ட செயற்பாடுகள் முக்கிய காரணமாக இருந்தது. அதே போன்று மற்ற ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு கூட உறுப்பினர்கள் எங்களை ஆட்சிக்கு அமைத்திய வரலாற்றை நாங்கள் ஒருபோதும் மறக்கப் போவதும் இல்லை. ஆனால் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் போன்ற ரவுஃப் ஹக்கீம் என்கின்ற ஒரு பெயர் இன்று முஸ்லிம்களுக்கு என்னுடைய பார்வையில் ஒரு அவமான பெயராகவே நான் பார்க்கிறேன். நான் இன்றும் சவால் விடுகிறேன். கிழக்கு மாகாணத்திலே அவரை ஒருவரையாவது அல்லது அவரை தவிர்ந்த ஒருவரையாவது அவராக அமைச்சர் அந்தஸ்துக்கு அவரால் ப்ரொப்போஸ் பண்ண சொல்லுங்கள், அவரால் முன்மொழிய சொல்லுங்கள், நாங்கள் பெருமைப்படுவோம். நானும் அவர் படித்த பள்ளிக்கூடத்தில் ரோயல் கல்லூரியில் தான் படித்தவன். அவர் எனக்கு சீனியர். ஆகவே அவரை விட நான் ஐக்கிய இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் மினரல்ஸ் என்ற ஒரு பாரிய உலகத்திலே ஒரு பெரிய சிறந்த பல்கலைக்கழகத்திலே டிகிரி எடுத்து தான் முடித்து வந்திருக்கிறேன். எங்களுக்கு ஆளுமை இருக்கிறது. ஆனால் எங்களுடைய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய தேவை அது எங்களுக்குள் நாங்கள் உணர்ந்திருக்கின்ற அளவுக்கு ரவுஃப் ஹக்கீமுக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை என்று நான் பெருமையாக சொல்ல வேண்டும். அஷ்ரஃப் என்ற தலைவருக்கு ஒரு மியூசியம் பெற்றுக் கொடுப்பதற்கு இன்று ஹரீஸ் எம்பி ஜனாதிபதியிடம் மண்டியிட்டு ஒரு மியூசியம் செய்வதற்கு 25 மில்லியன், வெறும் 25 மில்லியன் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார் கஷ்டப்பட்டு. இதை ரவுஃப் ஹக்கீம் 24 வருடமாக அமைந்த அமைச்சு பதவிகளிலே அவ்வளவு அதிகாரம் கொண்டு நிறைய நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்ட இது இருந்த போதிலும் கிட்டத்தட்ட 25 மில்லியன் அல்ல 25 கோடிக்கு அல்லது 250 கோடிக்கு அஷ்ரஃப் என்ற ஒரு ஞாபகத்துக்கு ஒரு மியூசியம் செய்திருக்கலாம் என்று இதே ரவுஃப் ஹக்கீம் நாம் பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, கடந்த 2000ஆம் ஆண்டு அமைச்சு பதவி எடுத்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் ஒரு நினைவு சின்னமாக ஏதாவது கிழக்கு மாகாணத்தில் மாத்திரமல்ல அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கண்டியிலாவது ஏதாவது ஒரு விடயத்தை சரியாக அடையாளம் காட்டி செய்திருக்கின்றார் என்று சொல்ல முடியுமா என்று நாங்கள் கேட்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய மக்கள் சார்பாக கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. அஷ்ரஃப் என்ற ஒரு தனி மனிதர் 6 வருட காலம் அமைச்சராக இருந்த காலத்தில் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி உருவாக்கியிருக்கிறார். 4000க்கு மேற்பட்ட தொழில் வாய்ப்புகளை 2 மாதத்துக்குள் வழங்கிய ஒரு பாரிய தலைவர். அவருடைய 6 வருட சேவைகள் இந்த ரவுஃப் ஹக்கீம் அவருடைய கால் செருப்புக்கு கூட பெருமதி இல்லாமல் எத்தனையோ அரசியல் பதவிகளை வகித்த வரலாற்றை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இன்று படித்தவர்கள் மாத்திரமல்ல, பாமர மக்கள் கூட ரவுஃப் ஹக்கீம் சமூகத்துக்கு செய்கின்ற துரோகத்தையும் நாட்டுக்கு செய்கின்ற துரோகத்தையும் பார்த்திருக்கின்ற யதார்த்தத்தை நாங்கள் சுட்டிக்காட்டாமல் இனிமேலும் இருக்க முடியாது. நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் ரவுஃப் ஹக்கீமிடம் ஒரு சவாலாக விடுகிறேன், முடிந்தால் கிழக்கு மாகாணத்திலிருந்தோ அல்லது உங்களுடைய கட்சி சார்ந்தோ யாரோ ஒருவரை அமைச்சராக மாற்ற முடியுமா, மாற்றி காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி. இதே தான் நாங்கள் கேள்வியாக வைத்திருந்தோம். குறிப்பாக எழுதப்படாத விதியாகவே இருக்கிறதா? குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே நீங்கள் அமைச்சு பதவியை பெற்றீர்கள், ஆனால் அமைச்சு பதவியை பெற்று கட்சியிலிருந்து அமைச்சு பதவியை பெற்றுகின்ற பொழுது அதற்கு பின்னர் கட்சியிலிருந்தே காணாமலாக்கப்பட்டீர்கள். ஸோ இதற்கு முன்னர்
முன்னர் பல்வேறுபட்ட விடயங்கள் நடந்திருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸிலிருந்து யாராவது பதவிகளை பெற வேண்டுமாக இருந்தால் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் மாத்திரம் அமைச்சு பதவியை பெற்றுக்கொள்வார். ஏனையவர்களுக்கு பிரதி அமைச்சரோ அல்லது ராஜாங்க அமைச்சர் பதவிகளை தான் வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு எழுதப்படாத விதியாகவே இருக்கிறதா? இது யதார்த்தம். அதாவது நான் நினைக்கிறேன் எங்களுடைய ஹசன் அலி செயலாளர் நாயகத்துக்கு பதவி வழங்கப்பட போகின்றது என்ற காரணத்துக்காகவே அவர் அன்று குறியிடப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். பஷீர் சேகதாவூத் அமைச்சர் பதவி எடுத்த அந்த நிமிடத்திலிருந்து பல பழிகள் சுமத்தப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். ஆகவே யார் எந்த பதவியை எடுத்தார், இன்று ஹரீஸ், நான் அதைத்தான் சொல்கிறேன் சவாலாக, ஹரீஸ் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கல்முனை என்கின்ற ஒரு விடயம் எத்தனையோ அமைச்சர்களை கண்ட ஒரு முஸ்லிம்களுக்கு அடையாளமாக இருக்கிற ஒரு தலைநகரம். அந்த நகரத்திலே அஷ்ரஃப் அமைச்சராக இருந்திருக்கிறார், எங்களுடைய தலைவர் மன்சூர் அமைச்சராக இருந்திருக்கிறார். எத்தனையோ அந்த அம்பாறை மாவட்டத்திலே மஜீத், எத்தனையோ அமைச்சர்கள் இருந்த ஒரு மாகாணத்தில் முஸ்லிம் காங்கிரஸினுடைய ஒட்டுமொத்த வாக்குகளை பெறுகின்ற ஒரு இடமாக இருக்கின்ற அந்த மாகாணத்தில் எந்த அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஸ்டேட் மினிஸ்டர் கொடுத்தா கூட ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு ஸ்டேட் மினிஸ்டரை கொடுக்கின்ற ஒரு 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 நயவஞ்சகத்தனமான தலைமைத்துவம் தான் ரவுஃப் ஹக்கீமினுடைய தலைமைத்துவம். இதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய காலம் அது. எங்களுடைய மக்கள் இதை சரியான முறையில் புரிந்திருக்கின்றார்கள். ஆகவே இதை சொல்ல வேண்டிய தேவையும் இன்று எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே ரவுஃப் ஹக்கீம் முஸ்லிம் காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கும் வரைக்கும் அந்த கட்சியிலிருந்து ரவுஃப் ஹக்கீமை தவிர யாரும் எந்த பதவியும் வகிக்க முடியாது. அதற்கு சவாலாக வருகின்ற எவரையும் பழி சுமத்தி குற்றம் சுமத்தி அவர்களுக்கு அவமதிப்பை ஏற்படுத்தி அவர்களை கட்சியிலிருந்து வெளியே போடுகின்ற வரலாறு மறைந்த தலைவர் அஷ்ரஃப் அவர்களுடைய மனைவி ஃபேரியல் அஷ்ரஃபில் இருந்து இன்று வரைக்கும் அது நடந்து போகின்ற வரலாறு. ஆனால் ஒன்றை தைரியமாக இவ்விடத்தில் சொல்ல வேண்டும், இனிமேலும் ஒருபோதும் முஸ்லிம்கள் ஏமாறப்போவதில்லை. குறிப்பாக கிழக்கு மாகாண முஸ்லிம்கள் இந்த ரவுஃப் ஹக்கீமினுடைய பம்மாத்துக்கு ஏமாறப்போவதில்லை என்பதை இவ்விடத்தில் தெளிவாக சுட்டிக்காட்டியாக வேண்டும். அதே நேரத்தில் இந்த தலைவர் பதவி தொடர்பாக பேசுகின்ற வேளையில் நாங்கள் இன்னொரு விடயத்தை சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய மறைந்த தலைவர் அஷ்ரஃபோடு நெருக்கமாக இருந்தவர்களில் நீங்களும் ஒருவராக இருக்கிறீர்கள், நீங்களும் நெருக்கமாக இருந்திருக்கிறீர்கள். அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏன் தலைவர் பதவிக்கு நீங்கள் முன்வரவில்லை? அந்த காலத்திலே நாங்கள் மிகவும் ஒரு விசுவாசமான கட்சியை ஒற்றுமையாக பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கில்தான் நாங்கள் எல்லோரும் இருந்தோம். உங்களுக்கு தெரியும், மறைந்த தலைவர் அஷ்ரஃப் அவர்களுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தது மாத்திரமல்ல, கடைசி பயணம் 7 நாள், அந்த 7 நாட்கள் என்ற ஒரு புத்தகம் ஜெயராஜ், மறைந்த அனிஷ்ட ஜெயராஜ் எழுதியிருந்தார். அவர் அஷ்ரஃப் அவர்களுடன் மிகவும் நெருங்கிய உறவு கொண்ட ஒருவர் மரணித்து விட்டார். மிகவும் என்னுடனும் மிகவும் நெருக்கமாக பழகிய ஒருவர். அவரை நான் இவ்விடத்தில் நினைவு கூற வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த 7 நாட்கள் என்ற புத்தகத்திலே அந்த 7 நாட்களில் நடந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறார். ஆனால் அன்று தலைமை பதவியை எனக்கு தாருங்கள், என்னுடைய நஃப்ஸு கேட்கின்றது என்று கேட்ட ஒரு தலைவர் தான் இந்த ரவுஃப் ஹக்கீம். நஃப்ஸு என்று சொல்கின்ற போது என்னுடைய அந்த அதுக்கு தமிழில் அதாவது என்னுடைய இது கேட்குது, ஆசை, என்ன தன்னாசை கேட்குது எனக்கு. அதான் தன்னாசை தான் நஃப்ஸ். இந்த தன்னாசை எனக்கு கேட்குது தாங்க ஒன்று சொல்லி கேட்டபோது தான் நாங்கள் எல்லோரும் கட்சி உடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இவருடைய சுத்துமாத்துக்கள் நிறைய தெரிந்திருந்தும் கூட கட்சியை காப்பாற்றுவதற்காக நாங்கள் ஜாயிண்ட் லீடர்ஷிப், இவரையும் மறைந்த தலைவருடைய மனைவியார் மேடம் ஃபேரியல் அஷ்ரஃப் அவர்களையும் நாங்கள் ஜாயிண்ட் லீடராக நாங்கள் நியமித்திருந்தோம். அதை துரதிர்ஷ்டவசமாக அவரிடமிருந்து கட்சியை பறித்தெடுத்தது மாத்திரமல்ல, அதுவும் ஒரு கபடத்தனமாகத்தான் கட்சியை பறித்தெடுத்தது. அந்த
மேடம் ஃபேரியல் அஷ்ரஃப் அவர்களும் கட்சி உடைந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த கட்சியை கொடுத்து விட்டு தியாகம் செய்துவிட்டு போனார். ஆகவே இவ்வாறு தன்னுடைய ஒரு கிட்டத்தட்ட இன்று முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு கம்பெனி, ரவுஃப் ஹக்கீமன் கம்பெனி மாத்திரம்தான். அது ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடாக மக்களுடைய சமூகத்தினுடைய ஒரு ஒரு குரல் கொடுக்கின்ற அல்லது உரிமையை பெற்றுக் கொடுத்த கட்சியாக கடந்த 24 வருடம் மறைந்த தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் மறைந்ததன் பின்பு அது இருந்ததே இல்லை, இனியும் இருக்கப் போவதும் இல்லை. அது ஹக்கீமினுடைய கம்பெனி என்று அந்த யாப்பை எல்லாம் நீங்கள் பார்த்தால் அந்த யாப்பில் உங்களுக்கு தெரியும் எவ்வாறான சர்வாதிகார ஒரு யாப்பு என்பது. ரவுஃப் ஹக்கீம் மறைந்த தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் இருந்தபோது 11 ஹைகமாண்ட் மெம்பர்ஸ் தான் இருந்தார்கள். இன்று கிட்டத்தட்ட அதை 86-90 மாற்றி இவர் விரும்பிய ஆக்கள் எல்லாம் போடலாம் என்ற ஒரு யாப்பை மாற்றி அவருக்கு ஏற்ற நபர்களை கொண்டு வந்து கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே கட்சி இன்று ஒரு கம்பெனியாக மாறியிருக்கிறதே தவிர அரசியல் முஸ்லிம்களுடைய உரிமைகளை முஸ்லிம் காங்கிரஸ் இனி ஒருபோதும் பெற்றுக் கொடுக்கப் போவதில்லை. ரவுஃப் ஹக்கீமினுடைய தலைமைத்துவம் இருக்கும் வரைக்கும், இந்த யாப்பு இருக்கும் வரைக்கும். அதே நேரத்திலே இந்த விடயங்களுக்கு அப்பால் 24 வருடங்கள் அவர் தலைவராக இருக்கின்றார். ஆனால் 2020ஆம் ஆண்டு நீங்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறீர்கள், முஸ்லீம் காங்கிரஸிலிருந்து யாரும் இனி வெளியே செல்வதில்லை, யாரும் வெளியே செல்ல போவதில்லை, நாங்கள் ஒரு கட்சியாக நாங்கள் தொடர்ந்து செயற்பட போகிறோம் என்கின்ற ஒரு விடயத்தை நீங்களே கூறியிருந்தீர்கள். 2022ஆம் ஆண்டு நீங்கள் அமைச்சு பதவியை பெற்றுக்கொள்கிறீர்கள், அதிலிருந்து கட்சியிலிருந்து வெளியேறுகிறீர்கள். 2024ஆம் ஆண்டு இப்பொழுது ஆளுநராக பதவியேற்கிறீர்கள். 2020ஆம் ஆண்டு அப்படியான ஒரு கருத்தை நீங்கள் முன்வைத்ததற்கும் 2022ஆம் ஆண்டு கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கும் விடயங்கள் இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்று 2000ஆம் ஆண்டு எந்த தியாகத்தை செய்தோமோ அதே தியாகத்தை தான் நாங்கள் எல்லா எம்பிமாரும் 2000ஆம் ஆண்டும் இந்த கட்சி ஒற்றுமையாக நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இருக்கிறவில்லை. எனக்கோ ஹரிஸ் எம்பிக்கோ ஃபைசல் காசிமுக்கோ தௌஃபிக் எம்பிக்கோ இருந்ததாக இல்லை. நாங்கள் அன்றிலிருந்து இதை கட்டி எழுப்பி ஒற்றுமையாக ரவுஃப் ஹக்கீமினுடைய பல வீனத்தை நாங்கள் தெரிந்திருந்தாலும் அதை மறைத்து ஒரு தலைமைத்துவத்தை காப்பாற்றி கொண்டு நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருந்தோம். அதற்கான பழிகளையும் நாங்கள் வாங்கி கொண்டிருந்தோம். அது உங்களுக்கு தெரியும், 20வது திருத்தத்துக்கு ரவுஃப் ஹக்கீம் தான் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நான் பாராளுமன்றத்திலே பேசிய போது மாத்திரமல்ல, அன்று நடந்த அத்தனை விடயங்களும் எல்லோருக்கும் தெரியும். ரவுஃப் ஹக்கீம் தான் எங்களை வாக்களிக்க சொன்னது என்று. 20வது இல்லாவிட்டால் நான் பாராளுமன்றத்திலே வாக்களிப்பதற்கு கடைசி பேச்சாளராக, எனக்கு பின்பு அலி சப்ரி மினிஸ்டர் பேசுகிறார், அதற்கு முன்பு எனக்கு தரப்பட்ட 6 நிமிடங்களுக்குள் முதலாவது நான் சொன்ன விடயம் இந்த ரவுஃப் ஹக்கீமுக்கு நான் நன்றி செலுத்தியது. அதாவது எங்களுக்கு இவ்வாறு வாக்களிக்க சொன்னதற்கு அவருடைய பெயரை சொல்லி நான் நன்றி செலுத்திய போது கிட்டத்தட்ட 26 வருடங்கள் பாராளுமன்றத்தில் இருந்த ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருக்கணும், பெயரை சொல்லப்பட்டால் அது பிள்ளையாக இருந்தால் அவடத்தை எழுப்பி நான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்று. ஆகவே இவ்வாறு ஏமாற்று எல்லா வகையிலையும் ஏமாற்றலாம் என்ற ஒரு மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு இல்லையில்லாத எப்படியும் ஏமாற்றலாம் என்று பச்சை பொய்யை சொல்லுகிற ஒரு ஒரு தலைவன் என்று சொல்வதற்கு கூட அசிங்கமாக இருக்கிறது. ஏன்னா அவ்வாறு ஹைன்சாட்டில் இருக்கிறது. சொல்லி போட்டு பசில் முன்னாள் அமைச்சரிடம் மண்டியிட்டு முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களை நாங்கள் 20க்கு வாக்களிக்கிறோம் என்று மிலிந்த மொரகொடையை காலில் பிடித்து தன்னுடைய பிரச்சனைகளை காப்பாற்றுவதற்காக, அவருக்கு தெரியும் என்ன பிரச்சனை அதுண்டு, வந்தால் நாங்கள் அதை வெளியே சொல்ல வேண்டி வரும், அதை காப்பாற்றுவதற்காக மிலிந்த மொரகொடைய அவருடைய காலை பிடித்து அவருடைய போய் கெஞ்சி அங்கு கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதி அவர்களை வரவழைத்து நான் உங்களுக்கு முழுக்கராக சரண்டராகி நாங்கள் வாக்களிக்கிறோம் என்று வாக்கு கொடுத்து விட்டு எங்களை வாக்களிக்க சொல்லிவிட்டு வெளியில் வந்து அதற்கு பிறகு
தனக்கு அந்த அந்த தன்னுடைய விஷயம் அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணப்பட்டதாலையும் அந்த தனக்கு கிடைக்கிற அந்த அமைச்சுகள் எல்லாம் வராது, எல்லாம் தெரியும். ஏன்னா அவங்க அமைச்சு பதவி இவருக்கு கொடுக்க போகிறதில்ல கடைசி வரைக்கும். கோத்தபயினுடைய ஜனாதிபதியாக இருந்தபோது கடைசி வரைக்கும் ரவுஃப் ஹக்கீமுக்கு அமைச்சு பதவி கிடைக்கப் போவதில்லை. ஏன் கடந்த ஆகஸ்டில் கூட எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்தபோது கூட பதவி கேட்டு போனது தான் ரவுஃப் ஹக்கீமுடைய வரலாறு. ஆனால் இன்று ரவுஃப் ஹக்கீமை நம்புவதற்கு எந்த அரசியல் தலைமையும் தயாரில்லை என்பதுதான் யதார்த்தம். அது எங்களுக்கு உள்ளுக்குறிக்கிற நாங்கள் எல்லா தலைமைகளுடனும் இன்று யார் தலைமையாக இருந்தாலும் சரி நாங்கள் நியாயமாக நேர்மையாக இருப்பதன் காரணமாக எல்லா தலைவர்களுடனும் நாங்கள் பேசக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒரு மைனாரிட்டி ஒரு சிறுபான்மை சமூகத்தினுடைய தலைவன் நேர்மையாக இருப்பது ஆக அவசியம் முக்கியம் என்பதை ரவுஃப் ஹக்கீமுக்கு நாங்கள் சொல்லி காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இன்று ரவுஃப் ஹக்கீம் என்கின்ற ஒரு நாமம் முஸ்லிம்களுடைய அரசியல் வரலாற்றிலே இன்று இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நிறைய படித்த இளைஞர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நான் கிழக்கு மாகாணத்துக்கு சென்ற போது நிறைய படித்த ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ், கிராஜுவேட்ஸ், அதே போன்று எல்லோரும் இந்த தலைமையை ஒழித்து கட்டுவதற்கு நீங்கள் முன்வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்ற அளவுக்கு இன்று மக்களுடைய குரல் மாறியிருக்கிறது. அதான் யதார்த்தம். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். ரவுஃப் ஹக்கீம் தன்னுடைய ஒரு விடயத்தை காப்பாற்றுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினிடம் சரணடைந்தார் என்று சொல்லி என்ன விடயம் என்று வெளிப்படுத்தலாம்? சொல்ல வேண்டிய தேவை வந்தால் கட்டாயம் சொல்லுவோம். என்றால் சொல்ல வேண்டிய தேவை அது ரவுஃப் ஹக்கீம் அப்படியான ஒரு விடயத்துக்கு தள்ளிவிட்ட. ஏன்னா நாங்கள் எப்போதுமே தனிப்பட்ட ரீதியில் நான் என்னுடைய எந்தவித அரசியல் மேடைகளிலும் நீங்கள் பார்த்திருப்பீங்க, நான் யாரையும் தாக்கி பேசியதும் கிடையாது, அவர்களை பற்றி தாக்கி புறம் கூறியதும் பேசுகின்ற ஒரு அரசியல் கலாச்சாரம் என்னிடம் இல்லை. ஆகவே நாங்கள் தேவைப்படுகின்ற போது சந்தர்ப்பம் வருகின்ற போது அது தேவைப்பட்டால் நிச்சயம் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கும். நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், அதாவது எங்களை வாக்களிக்க சொல்லிவிட்டு அவர் தன்னை ஒரு நல்லவனாக காட்டிக்கொண்டு விட்டார் என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். இதே விடயத்தை தான் இன்னும் ஒரு விடயத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், அவர்கள் அந்த டீலிங் அரசியல் செய்வதில் ரவுஃப் ஹக்கீம் செயற்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. உண்மையாகவே அவர் ஒரு டீலிங் அரசியலுடன் தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறாரா? நிச்சயமாக தர்ஷகன், நான் ஏற்கனவே கூறியது போன்று சமூக அரசியல் செய்திருந்தால் சமூகத்துக்காக செய்த எந்த ஒரு விடயத்தையாவது நீங்கள் காட்டுங்கள், அல்லது ரவுஃப் ஹக்கீம் காட்டட்டும். ஒரு கேவலம் நான் சொன்னேன், இந்த கல்முனை என்ற நகரம் கூட இன்று அது எவ்வாறு மறைந்த தலைவர் அஷ்ரஃப் இருந்தபோது இருந்ததோ அப்படித்தான் இருக்கிறது. ஆகவே இதுதான் ரவுஃப் ஹக்கீமுடைய யதார்த்தம். இன்று கோரளைப்பற்று மத்தி பிரதேச சபையை பெற்றுத்தருவோம், அதனுடைய காணி எல்லைகள் பெற்றுத்தருவோம் என்று எத்தனையோ மேடைகளிலே அந்த மக்களுக்கு வாக்குறுதி அளித்துவிட்டு அதை செய்தால்தான் நான் அரசாங்கத்துக்கு ஆதரவளிப்பேன் என்று ஒரு சமூகம் சார்ந்த ஒரு நிபந்தனையை வைத்திருந்தால் நிச்சயமாக எந்த ஒரு ஜனாதிபதியோ அவர் எத்தனையோ முறை ஆட்சியை நிர்ணயிக்கின்ற தீர்மானிக்கின்ற சக்தியாக முஸ்லிம் காங்கிரஸ் இருந்திருக்கிறது. அப்போதெல்லாம் இவ்வாறான சமூகம் சார்ந்த நிபந்தனைகளை வைத்திருந்தால் டீல் அடிக்காத எனக்கு எது வேணும், அமைச்சு வேணும், அதில் இந்த டிபார்ட்மெண்ட் வேண்டும், எனக்கு மாமாவை நான் அம்பாசிடர் அனுப்பணும், இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த பதவிகள் வேணும், அதுகள் கொடுக்கப்பட வேண்டும், இந்த ப்ரொஜெக்ட் எனக்கு முடிக்கப்படணும், அது முடிக்கப்படணும் என்றது எங்களுக்கு தான் தெரியும் ஏன் முடிக்கப்படணும் என்று. ஆகவே இவ்வாறான விடயங்களை முன்வைத்துத்தான் ரவுஃப் ஹக்கீம் அரசியல் செய்தாரே தவிர எந்த ஒரு சமூக இன்று கேவலம் கண்டி மாவட்டத்தில் கூட எந்த ஒரு ரவுஃப் ஹக்கீம் அரசியலால் பெற்றுக்கொண்ட ஒரு சாதனையாக சமூகம் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக அங்கு எதையும் பார்க்க முடியாது. இந்த அக்குரணையிலே வெள்ளம் வந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அதுக்கு எத்தனையோ முறை ரவுஃப் ஹக்கீம் தன்னுடைய மாவட்டத்திலே உத்தரவாதம் கொடுத்து அந்த மக்கள் இன்றும் அந்த வெள்ளத்தால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இதுக்கு எத்தனையோ இடங்களிலே, குறிப்பாக எங்களுடைய சிறுபான்மை சமூகங்கள் இருக்கின்ற இடங்களிலே, குறிப்பாக பொத்துவிலே தண்ணீர் இல்லை.
ஒரு நீர் அமைச்சராக இருந்த வரலாறு இருக்கிறது. அந்த மக்களை ஏமாற்றிய ஒரு யதார்த்தத்தை அந்த பொத்துவில் மக்கள் ஒருபோது மறக்கப் போவதில்லை. இன்று வரைக்கும் அந்த ப்ரொஜெக்டை ரவுஃப் ஹக்கீம் ஒரு நீர்வளங்கள் அமைச்சராக இருந்து அதை செய்து கொடுக்க முடியாத சமூகம் சார்ந்த அரசு எங்கெங்கெல்லாம் ப்ரொஜெக்ட் செய்தார் என்பது எங்களுக்கு தெரியும். அது எதற்காக செய்யப்பட்டது என்பதும் எங்களுக்கு தெரியும். ரவுஃப் ஹக்கீமினுடைய அமைச்சிலே ஏறத்தாழ நான் நினைக்கிறேன் குறைந்தது 5-6 பில்லியன் டாலர்ஸ் ஆவது ப்ரொஜெக்ட்ஸில் நடத்தப்பட்டது. ஏன் அந்த மக்களுக்கு அந்த தண்ணியை கொண்டு போகும் இயலாமல் போச்சு. இவ்வாறு எத்தனையோ கிராமங்கள் எத்தனையோ விடயங்களை நான் எடுத்து கூறலாம். ஆகவே டீல் என்று சொல்லுகின்ற ஒரு விடயம் இது ஒரு பப்ளிக்கான ஒரு விஷயம். ஏனென்றால் சமூகத்துக்காக எதுவுமே இந்த 24 வருட அரசியலிலே ரவுஃப் ஹக்கீமால் ஒரு விடயம் கூட முடியுமாக இருந்தால் ரவுஃப் ஹக்கீம் என்னுடன் விவாதத்துக்கு செய்திருக்கின்றார் என்ற யதார்த்தத்தை நான் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அவருடைய கடந்த கால அரசியலிலே அவர் செய்த விடயங்களை மிகவும் பக்குவமாக விவாதிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். முடியுமாக இருந்தால் அவ்வாறான ஒரு நிகழ்வுக்கு வரும்படி தாழ்வாக வேண்டிக் கொள்கிறேன். சரி, தாழ்வாக வேண்டிக் கொள்கிறீர்கள். இந்த நேரத்திலே குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற வேளையிலேயே நீங்கள் உங்களுடைய முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் அஷ்ரஃபினுடைய காலத்தில் இருந்து கட்சியோடு பயணித்த ஒருவராக இருக்கிறீர்கள், அவருக்கு நெருக்கமாக பயணித்த ஒருவராக இருக்கின்றீர்கள். அதே நேரத்திலே மக்களுக்காக அதிகளவான சேவைகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறீர்கள். இப்படியாக இருக்கின்ற பொழுது முஸ்லீம் காங்கிரஸை பொறுத்தவரையிலே ஒரு இலங்கையினுடைய ஒரு சிறுபான்மை இனத்தினுடைய மிக பிரபல்யமான ஒரு கட்சியாக இருக்கிறது. சிறுபான்மை இனத்தினுடைய மனங்களை வென்ற கட்சியாகத்தான் இதுவரை காலமும் இருந்து வருகிறது. அதே நேரத்தில் குறிப்பாக உங்களிடத்தில் இந்த கேள்வியை ஏன் கேட்கின்றேன் என்று சொன்னால், கடந்த முறை தேர்தலை பொறுத்தவரையிலே அனைவருமே தங்களுடைய கூட்டணி சின்னத்தில் கேட்கின்ற பொழுது நீங்கள் மட்டும் உங்களுடைய கட்சியினுடைய சின்னத்தில் தான் போட்டியிட்டு இருந்தீர்கள், அதிலே வெற்றியும் பெற்றிருந்தீர்கள். எனவே இப்படியாக உங்களோட கட்சியோடு நெருக்கமாக இருக்கின்ற நீங்கள் ஏன் இவ்வளவு பிரச்சனை உங்களுடைய கட்சி தலைமையில் இருக்கின்ற பொழுது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது, தலைவருக்கு எதிராக இவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற பொழுது ஏன் அந்த கட்சியை வேறு ஒரு வழித்தடத்தில் கொண்டு செல்வதற்கு முன்னேற்பாடுகள் எதுவும் செய்யவில்லை? தர்ஷிகன், மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நான் பல விதமாக இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். நீங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்வியிலிருந்து ரவுஃப் ஹக்கீமினுடைய எந்த தீர்மானமும், எந்த ஒரு அரசியல் தீர்மானமாக எடுக்கப்பட்ட தீர்மானமும் பிழையான தீர்மானம் என்று சொல்வதை விட டீல் அடித்ததால் அது பிழையான தீர்மானமாக இருந்தது. 2005 மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வந்ததன் பின்பு உங்களுக்கு தெரியும், மறைந்த தலைவர் மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்கள் ஆட்சி அமைத்து ஒரு பாரிய சக்தியாக முஸ்லீம் காங்கிரஸ் ஆட்சியிலே இருந்தபோது ஃபேரியல் அஷ்ரஃப் அவர்களுக்கு அமைச்சு பதவி இருக்க போடாது என்பதற்காக அந்த ஆட்சியிலிருந்து வெளியே ஏறி சந்திரிகாவினுடைய அரசாங்கத்தை கவிழ்த்து அன்று பிரைம் மினிஸ்டர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய ஆட்சியை கொண்டு வந்து அதில் ஏறத்தாழ ரணில் விக்ரமசிங்கே பிரதம மந்திரிக்கு அடுத்த ஒரு பதவியிலே இருந்த போதும் கூட முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு அரசியல் உரிமையும் பெற்றுத்தரவில்லை. 2005 மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சிக்கு வருகிறார். அப்போதும் கூட தவறான முடிவை எடுத்து இங்கு நின்று ஆட்சிக்கு வந்ததன் பின்பு எதிர்த்து நின்று வேலை செய்து மஹிந்த ராஜபக்ஷ அமைச்சு பதவி திருப்பி போய் அவர காலில் உளுந்து பெற்ற வரலாறு தான் ரவுஃப் ஹக்கீமினுடைய வரலாறு. அதற்கு பின்பு இந்த நாட்டிலே மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்து யுத்தத்தை நிறுத்தி இல்லாதொழித்து இந்த நாட்டிலே உள்ள சிங்கள ஒட்டுமொத்த மக்கள் அவரை ஒரு ரஜகுருவாக அல்லது ஒரு ஒரு பெரிய அரசனாக பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே எந்த ஒரு தலைவனாலும் ஜீரணித்து கொள்ள முடியாத ஒரு முடிவாக ஃபொன்சேகா என்கின்ற எதுவுமே தெரியாத ஒரு 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 ஜனநாயக ரீதியிலே எந்த ஒரு பக்குவமும் இல்லாத ஒருவர் நிச்சயமாக தோக்க போகிறார் என்று தெரிந்து கொண்டு
ஏன் மஹிந்த ராஜபக்ஷக்கு எதிராக போனார் என்பது எங்களுக்கு தெரியும். அங்குதான் அந்த டீலினுடைய முதலாவது ஆகப்பெரிய விளையாட்டுகள் நடக்கிறது. இல்லாட்டி இந்த நாட்டில் யாருக்கு தெரியாது மஹிந்த ராஜபக்ஷ வெளில போறாரு. ஆகவே முஸ்லிம் சமூகத்தை கொண்டு பழி கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அதற்கு பின்பும் திருப்பி மீண்டும் வந்து மஹிந்த ராஜபக்ஷனுடைய ஆட்சியிலே அமைச்சு பதவி காலில் விழுந்து எடுத்து நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருவோம் என்று உங்களுக்கு தெரியும். இந்த எல்லா எமெண்ட்மெண்ட்டுக்கும் கையுயர்த்தின வரலாறு தான் ரவுஃப் ஹக்கீம். எல்லாம் செய்து திருப்பியும் ஆட்சி அமைத்து விட்டு அந்த ஆட்சியில் இருந்து கொண்டு அந்த ஆட்சியை கவிழ்த்து மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று ரவுஃப் ஹக்கீம் அங்கு நடத்திய சூதாட்டம்தான் முஸ்லிம்களை ஒரு பாரிய கேள்விக்குறியாக பெரும்பான்மை மக்களிடத்தினுடைய அரசியலிலே பார்க்க வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு ஏற்பட்டது. நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையை உருவாக்கியது. அதன் பின்பு கூட ஒவ்வொரு முறையும் 2015 கூட போஸ்டல் ஓட் அது வரைக்கும் மற்ற டீல் அங்கால உங்களுக்கு தெரியும். என்ன நீ பொதுவாக எல்லாரும் கதைக்கப்பட்ட ஒரு விடைய சஜின் வாஸ் என்ன செய்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும். சஜின் வாஸ் வந்ததால் மஹிந்த ராஜபக்சே ஜனாதிபதி ஆக்க வேண்டும் என்று ரவுஃப் ஹக்கீம் நின்றபோது முஸ்லீம் காங்கிரஸில் உள்ள போராளிகள் ஹைகமாண்ட் எல்லாம் இல்லை, நாங்கள் மற்ற இடத்துக்கு அதாவது வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மைத்திரிபால சேனைக்கு நாங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று எல்லோரும் பேசி இருந்த வேளையில் கூட மீண்டும் போஸ்டல் ஓட் முடிஞ்ச பிறகு எல்லா முஸ்லிம்களும் அங்கு வாக்களிக்க சென்று விட்டார்கள் என்று தெரிந்தபோது அங்கு போன வரலாறு தான். அதுக்கு பிறகு சஜின் வாஸோட நடந்த டீலை திருப்பி முடிக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமைக்கு ரவுஃப் ஹக்கீம் தள்ளப்பட்ட யதார்த்தங்கள் இருக்கிறது. அதன் பின்பு கூட சரி நீங்கள் ஆட்சி கவுக்கப்படுகிறது, எங்களுடைய நான் சமூகம் சார்ந்ததாக பேசிக்கொண்டிருக்கிறேன். கோத்தபாய ராஜபக்ஷ 69 லட்சம் வாக்குகளை பெற்று இந்த நாட்டிலே ஜனாதிபதி ஆகிறார். அதற்கு பின்பும் கூட சஜித் பிரேமதாச பிரதமராக வருவார் என்று முஸ்லிம்களுக்கு எல்லாம் சொல்லி ஏமாற்றியதற்கான காரணம் என்ன? இப்போ எந்த நபருக்கு தெரியாது 69 லட்சம் வாக்கெடுத்த ஒரு ஜனாதிபதியினுடைய கட்சி ஆட்சிக்கு வரும் என்று. ஆகவே ஒரு சிறுபான்மை சமூகத்தினுடைய அரசியல் தலைமை சிறுபான்மை சமூகத்தை காப்பாற்றுகின்ற அல்லது அதை பாதுகாக்கின்ற ஒரு அரசியல் செய்ய வேண்டுமே தவிர சொந்த சுயலாப டீல்களுக்காக மாத்திரம் அரசியல் செய்கின்ற வரலாற்றை தான் ரவுஃப் ஹக்கீம் செய்திருக்கிறார். அவ்வாறான நிகழ்வுகள் தான் இன்று முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக இதுகால வரைக்கும் பேரின எங்களுடைய பெரும்பான்மை சமூகத்தால் ஒரு 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 பாதிக்கப்பட்ட யதார்த்தத்தை நாங்கள் கண்டோம். ஒரு பாரிய சவாலை முஸ்லீம் சமூகம் எதிர்கொண்டது. அதுக்கு முழு பொறுப்பும் ரவுஃப் ஹக்கீம் ஏற்றாக வேண்டும். ரவுஃப் ஹக்கீமை போன்ற நம்பிக்கையற்ற அரசியல் தலைமைகள் செய்த பிழையின் காரணமாகத்தான் பெரும்பான்மை சமூகம் எங்களை ஒரு ஒரு கேள்விக்குறியாக்கியது. ஆகவே 69 லட்சம் பெற்றுவிட்டு அப்போதும் சஜித் பிரேமதாஸ் ஆட்சிக்கு வருவார் என்று சொல்லிக்கொண்டு முஸ்லிம்களை ஏமாற்றி கொண்டு போனதன் பின்பு அதற்கு பின்பு ஆட்சி அமைத்ததன் பின்பு தன்னுடைய பிரச்சனை வந்ததற்காக எங்களை பழி கொடுத்து ஆட்சியோடு சேர்வதற்காக 20க்கு கையெழுத்த வரலாறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே ரவுஃப் ஹக்கீம் என்ற ஒரு தலைமை முஸ்லிம் காங்கிரஸுக்கு ஒரு சாபக்கேடு என்ற ஒரு விடயத்தோடு நிறைய விடயங்கள் இல்லை. அதுதான் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். முஸ்லீம் காங்கிரஸுக்கு ஒரு சாபக்கேடாக இருக்கின்ற ஒருவரை கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கட்சியை மறுசீரமைப்பதற்கான நடவடிக்கைகளை ஏன் மேற்கொள்ளவில்லை என்பதுதான் கேள்வி. நாங்கள் அதைத்தான் ஏற்கனவே நான் சொன்னேன். இன்று அது ஒரு ஜனநாயக கட்சியாக அந்த கட்சி எப்போதுமே இருந்ததில்லை. இன்று எல்லா எம்பிமாரும் உங்களுக்கு தெரியும். இன்று ஹரிஸ் எம்பியோட நீங்கள் பர்சனலாக கழித்து பார்த்தீங்கன்னா
நான் சொல்கிற அது மாதிரி அவர் வேறொரு விஷயங்கள் அவர் சொல்லுவார். ஹசன் அலியோட காய்ச்சிங்கன்னா அவர் வேறு விடயங்கள் சொல்லுவார். இப்படி பஷீர் சையதாவூதோ காய்ச்சிங்கன்னா அவர் வேறு விடயங்களை சொல்லுவார். இந்த ஹிஸ்புல்லா தான் எவ்வளவு கேவலமாக ரவுஃப் ஹக்கீமை பேசினார். நாங்கள் இது வரைக்கும் அப்படியெல்லாம் பேசினதே கிடையாது, இப்போவும் பேச போகிறதும் இல்லை. எவ்வளவு கேவலமாக ரவுஃப் ஹக்கீமை பேசினவர் தான் இந்த ஹிஸ்புல்லா. ஆகவே இன்று அவர் போய் இணைந்திருக்கிறார் என்றால் எல்லாமே சுயலாபங்களுக்காக இணைகின்ற ஒரு விடயம். ஆகவே இது முஸ்லிம் சமூகத்துக்காக ஒரு இணைகின்ற கட்சியாக அது இல்லை. ஆகவே இதை மாற்றுவதற்காக நாங்கள் பலமுறை உள்ளுக்குள் இருந்து சரியான விடயங்களை செய்து மாற்றலாம் என்றால் அது ஒரு கம்பெனியாகவும் அந்த யாப்பு ஒரு டிக்டேட்டர்ஷிப் யாப்பாகவும் இதற்காக முயற்சித்த அத்தனை பேரும் ஃபேரியல் அஷ்ரஃபில் இருந்து ஹசன் அலியிலிருந்து அத்தாவுல்லாவிலிருந்து எல்லோருமே ஹஸ்புல்லாவிலிருந்து எல்லோருமே ரிஷாட் பதியுதீனிலிருந்து எல்லோருமே வெளியேற்றப்பட்டு தான் இந்த கட்சியில் இருக்கிறார்களே தவிர ஒரு விடயத்தை நான் மக்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். இத்தனை பேரும் பிழை ரவுஃப் ஹக்கீம் சரி என்று நியாயப்படுத்துவதற்கு என்ன மனச்சாட்சி இருக்கிறது? இவ்வளவு பேரும் அவங்க அரசியல் வாழ்க்கையில் பிழைகள் தான் செய்தார்கள். யார் யாரெல்லாம் சமூகத்துக்காக குரல் கொடுக்க அல்லது இந்த கட்சியை திருத்த வேண்டும் என்று வெளிக்கிட்டார்களோ அத்தனை பேரும் இந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டு அவதூறுகள் சுமத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அதுதான் யதார்த்தம். சரி, இந்த விடயங்களுக்கு அப்பால் நாங்கள் தற்போதைய சூழ்நிலை தொடர்பாக பேசலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக தற்போது ஜனாதிபதியாக இருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். அதே நேரத்திலே ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதிகள் அறிவிக்கப்பட இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றாக வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டால் உங்களுடைய ஆதரவு அல்லது உங்களுடைய பக்கம் எதுவாக இருக்க போகிறது? தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய பக்கமாக இருக்க போகிறதா அல்லது இலங்கை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனனுடைய பக்கமாக இருக்க போகிறதா? மிகவும் தெளிவான ஒரு விடயமாகவே இந்த தேர்தல் எங்களுடைய பார்வையிலே போய்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏறத்தாழ 2 வருடமாகிவிட்டது. பாரமெடுத்த போது எவ்வாறு நாடு இருந்தது, இன்று எவ்வாறு நாடு இருக்கிறது. ஆகவே இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் மீண்டும் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி ஆக வேண்டும் என்பதில் இந்த நாட்டில் உள்ள எந்த மக்களுக்கும் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆகவே அவர் வெல்லப்போகின்றார் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது மக்களினுடைய அவதானிப்பிலே. ஆனால் மீண்டும் முஸ்லிம் காங்கிரஸை போன்றவர்கள் சஜித் பிரேமதாச வெல்லுவார் என்று மீண்டும் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு வரலாற்று துரோகம் முஸ்லிம்களுக்கு நடக்கும். ஆகவே இன்று ஒட்டுமொத்த மக்களும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த ஆட்சிக்கு ஒரு முறையாவது மீண்டும் வர வேண்டும், இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு அல்லது காப்பாற்றப்பட்ட இந்த நாட்டை மீண்டும் தொடர்ச்சியாக தக்க வைத்து நாட்டை முன்னேற்றுவதற்காக நாட்டுப்பற்றுள்ள யாரும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஜனாதிபதியாக மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய பார்வையிலே, என்னுடைய அனுபவத்திலே நான் எல்லா அரசியல் தலைமைகளுடனும் மிகவும் நல்ல உறவை பேணிக்கொண்டு பேசிக்கொண்டு அவர்களுடைய எல்லா மூவுகளையும் அவதானித்து கொண்டிருக்கின்ற ஒருவன் என்கின்ற ரீதியிலே ஜனாதிபதி தேர்தல் வருவாக இருந்தால் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக ஆகுவார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. சரி, இதே நேரத்தில் இப்பொழுது ஆளுநராக இருக்கின்றீர்கள். பொது தேர்தல், ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரோ அல்லது பின்னரோ பொது தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டால் மீண்டும் தேர்தலில் களமிறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது ஆளுநர் பதவியோடு தொடர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? தர்ஷிகன், நான் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு தான் எப்போதுமே ஆட்சி பொறுப்புகளை, அமைச்சு பொறுப்புகளை ஏற்றினான். நான் அதுக்கு முதல் எந்தவித பொறுப்பும் எடுப்பதற்கு தயாராக இருக்கவும் இல்லை. மாகாண சபையில் கூட மக்களால் கேட்டு வர வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருந்தேன். பாராளுமன்றத்துக்கு கூட கேட்டு வர வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தேன். ரவுஃப் ஹக்கீம் எத்தனையோ சுத்துமாத்து எனக்கு சொல்லி தேர்தலில் கேட்காம ஆக்கிடலாம் என்று பார்த்தார். இல்லை, ஏன்னா எனக்கு மக்களிடம் நம்பிக்கை இருக்கிறது. மீண்டும் என்னுடைய மக்களிடம் நான் செல்கின்ற போது நிச்சயமாக இதைவிட பன்மடங்கு அவர்கள் ஆதரித்து மீண்டும் பாராளுமன்றத்துக்கு வர வைப்பார்கள் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே எந்த தேர்தல் வந்தாலும் நிச்சயமாக நான் பாராளுமன்ற தேர்தலுக்கு குதிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். எந்த கட்சியில் குதிக்க போகின்றேன்? அதற்காக நிறைய காய் நகர்த்தர்கள், நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு
முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்து வருகிறோம். அது வெளிவருகின்ற போது ரவுஃப் ஹக்கீமும் அவருடைய 1-2 சகாக்களும் தனித்து நிற்பதை இந்த நாடு பார்க்கும், முஸ்லீம் சமூகம் பார்க்கும். சரி, நிச்சயமாக அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் மீண்டும் உங்களை அழைத்து இந்த நிகழ்ச்சியில் நிறைய கேள்விகளை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது, ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். உங்களுடைய மிகுந்த வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் வந்து எங்களுக்கு நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். அதுக்கு எங்களுடைய முதற்க நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த சமர்கலம் நிகழ்வுக்காக என்னை அழைத்தமைக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். தர்ஷிகன் இவ்வாறான ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கிடைத்தமைக்கு உங்களுக்கும் உங்களுடைய இந்த சமர்கல நிகழ்வுக்கும் நேயர்களுக்கும் நன்றியை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி. நிச்சயமாக பல்வேறுபட்ட விடயங்கள் பேசியிருக்கிறோம். குறிப்பாக இலங்கை முஸ்லீம் காங்கிரஸினுடைய செயற்பாடுகள், தற்போதைய செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது, அதனுடைய தலைவருடைய செயற்பாடுகள் குறித்து பல்வேறுபட்ட விடயங்களை பேசியிருந்தோம். அதே நேரத்தில் சமகால அரசியல் தொடர்பிலும் பல்வேறுபட்ட விடயங்களை பேசியிருந்தோம். இன்னும் பல விடயங்கள் இருந்தாலும் கூட அது குறிப்பிட்ட நேரத்துக்குள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நானும் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். மீண்டும் ஒரு சமர்க்களத்தில் இன்னும் ஒரு அரசியல் பிரதிநிதியோடு வருகின்ற வாரம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் தர்ஷிகன் மார்க்கண்டே. வணக்கம் நேயர்களே.